கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது? ஏற்கனவே நான் கூறியதைப் போல சந்தேகத்திற்கிடமில்லாத ஒரு வசனம் கூட மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்லும் ஒரு வசனம் கூட இல்லை. நான் சவால் விடுகிறேன், பாஸ்டர் உட்பட எந்த கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், நான் கடவுள் அல்லது என்னையே வணங்குங்கள் என்று பைபிளில் எங்காவது கூறியிருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். அவர் கூறிய சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. உண்மையில் இயேசு சொன்னது யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 என் பிதா என்னினும் பெரியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா அனைவரையும் விட பெரியவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28 தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20 தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தி அடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30 நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். எவர் ஒருவர் இறைவனின் சித்தம்படி செய்கிறேன் என்கிறாரோ அவர் ஒரு முஸ்லிம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். எனது சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் அல்ல இறைவனின் சித்தத்தின்படி. மேலும் அவர் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 24 நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையது. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 3 ஒருவனாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். மேலும் அப்போஸ்தலர்